மூஷிக வாகன மோதகஹஸ்த சாமரகர்ண விலம்பித சூத்திர வாகன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாத நமஸ்தே. கோடான கோடி தமிழ் மக்கள் அனைவருக்குமே கோடான கோடி நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீரும் சிறப்பும் உடன் சகல யோகங்களும் சகல செல்வங்களும் சகல சௌபாக்கியங்களும் பெற்று சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ வேண்டும். அக்டோபர் மாத பலன்கள் அனைத்து யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு அக்டோபர் மாத பலன்கள். ஏனென்றால் இந்த புரட்டாசி 15 நாட்களும் ஐப்பசி 15 நாட்களும் சேர்ந்ததுதான் இந்த அக்டோபர் மாதம். ஆக இந்த மாதங்களில் நாம் என்னென்ன கொண்டாட இருக்கிறோம்? நவராத்திரி விழா, ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை, விஜயதசமி, தீபாவளி பண்டிகை. இதற்கெல்லாம் நிறைய கையில் காசு பணம். அப்போ அந்த பணமெல்லாம் கையில் வேணும் உங்களுக்கு. அதை கொட்டி தருகின்ற பணம், பதவி, செல்வம், சொத்துக்கள் அனைத்தும் கொட்டி தருகின்ற அற்புதமான கிரக மாற்றங்கள். உங்கள் இல்லங்களில் செல்வங்கள் கொட்டி தருகின்ற ஒரு கிரக மாற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஆக உங்கள் ஒவ்வொரு வீட்டிலும் பணம், பதவி, நல்ல செல்வம், நல்ல புகழ், முக்கியமாக பணம் கொட்டக்கூடிய அற்புதமான யோகம். எப்படியே கொட்ட போகுது? கிரக மாற்றத்தினால் நடந்தே தீரும். செல்வங்கள் கொட்டி தருகின்ற கிரக அமைப்புகள் மாறப்போகின்றது. அதற்கான ஆதாரப்பூர்வ கிரக அமைப்புகளை பற்றி பல விளக்கங்களை தரப்போகிறேன். உங்களுடைய சிரமங்கள் என்ன? பொருளாதார பிரச்சனைகள், உத்தியோக பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள். இந்த வேலை விட்டு இன்னொரு வேலை திறமையான ஆளுக்கு. திருமணம் கைகூடி வருது, பணம் இல்லை, வரப்போகுது. ஒரு முக்கியமான உத்தியோக டெபாசிட் பணம் கிடை சொல்றாங்க, பணம் வந்துடும் கைக்கு. சொத்து பிடிக்கணும். ஒரு சொத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்க, பணம் பத்தல, பணம் வந்து சேர்ந்துடும். தொழில் ஆரம்பிக்க எல்லா வேலையும் பார்த்தாச்சு. சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா வேலையும் நடந்தாச்சு. எல்லா வேலையும் ஜரூரா நடந்துட்டு இருக்கு. அற்புதமா நடந்துட்டு இருக்கு. பணம் தான் பற்றாக்குறை. பணம் வந்து கொட்டு போதுங்கய்யா. இது வெறும் வார்த்தைக்கு அல்ல. நிச்சயமா உங்க வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல செல்வங்கள், பலவிதமான யோகத்தோடு பொன் பொருள் செல்வங்கள் அனைத்தும் பெறக்கூடிய ஒரு சிறந்த அக்டோபர் மாத பலன்கள். ஆக எல்லாரும் கொஞ்சம் முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். நிச்சயமாக இந்த அக்டோபர் மாதம் 180% அத்தனை பேருக்கு அப்படியே நடக்க போறது. இதுல மாற்றமே இல்லை. புரிஞ்சுட்டீங்களா? ஆக புரட்டாசி 15 முதல் ஐப்பசி 14 வரை 1/10/2025 முதல் அக்டோபர் மாத பலன்கள் 1/10/2025 முதல் 31/10/2025 வரை இருக்கக்கூடிய அக்டோபர் மாத பலன்கள். ஆக முக்கியமான கிரக மாற்றங்கள். குரு உச்சம் பெற்று மாறுகிறார். குரு 8/10/2025 உச்சம் பெற்று மாறுறார். புதன் சுக்கிரன் பரிவர்த்தனை, செவ்வாய் மாற்றம். இத்தனை கிரகத்தினுடைய மாற்றங்களை ஆதாரபூர்வமான கிரக மாற்ற விளக்கங்களை ஆதாரபூர்வமாக உங்களுக்கு அந்த விளக்கங்களை தரப்போகிறேன். யாருக்கு என்னென்ன யோகங்கள், எப்படிப்பட்ட உயர்வுகள், எப்படிப்பட்ட மேன்மையான நிலைகள், உங்கள் யோகங்கள் என்ன, உங்கள் பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் விலகப் போகின்றது, என்னென்ன நல்லது நடக்கப் போகின்றது,
இந்த மாதம் உங்களுடைய அத்தனை பேருடைய சிறப்புகள் என்ன, உங்களுடைய யோகங்கள் என்ன என்பதை தெல்ல தெளிவாக பார்க்க போகின்றோம். ஆனால் அனைத்து மக்களே கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது வந்து பொது பலன். ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட ஒரு ஜாதகத்தை ஆண்டவர் எழுதியிருக்கார். அப்போ உங்களுக்கு ரொம்ப நாள் ஏதாவது பிரச்சனைகள், கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, குடும்ப பிரச்சனைகள், கணவன் மணி பிரச்சனை நீண்ட நாள் நடக்காமல் இருந்து அதுக்கு தசாபுத்தி தான் காரணம். நீண்ட நாள் பிரச்சனைகள் அதுக்கு உங்கள் ஜாதகத்தில் மோசமான தசாபுத்திகள். அப்போ அது எப்போ சரியாகுன்றது நிச்சயமாக பிரம்மன் எழுதியிருப்பார். நிச்சயமாக ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல காலம் ஒன்று இருக்கு, ஒரு விடிவு காலம் ஒன்று இருக்கு, ஒரு பிரச்சனை தீரக்கூடிய காலம் பிரம்மன் நிச்சயமாக எழுதியிருப்பார். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது எப்போ சரியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். கீழே நம்பருக்கு நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் மட்டும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? இப்போ எல்லா ராசிக்குமே அற்புதமாக அக்டோபர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். அக்டோபர் மாத பலன்கள் மீன ராசி நேயர்களே, சரியான யோகம் உங்களுக்கான அக்டோபர் மாதத்தில் அதிரடி யோகம். ஆதாரபூர்வ விளக்கத்துடன் நல்ல கவனிங்க. முதலில் 4 பயிற்சிகள் உங்கள் வாழ்க்கையில் தலைகளாக மாற்றப் போகிறது. 4 பயிற்சிகளுமே அற்புதமான கிரக அமைப்புகள். மீன ராசிக்கு அற்புதமான கிரக அமைப்புகள். கல்வி யோகம், பதவி யோகம், தன யோகம், வியாபார யோகம், திருமண யோகம், புத்திர யோகம் அனைத்தும் தரக்கூடிய அற்புதமான கிரக அமைப்புகள். முதலில் நல்ல கவனிங்க. முதல் பயிற்சி அக்டோபர் மாதம் 1 தேதியிலே புதனாகப்பட்டவன் 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வருகிறார். நல்ல கவனிங்க. இது பாதிப்பு உண்டு பண்ணாது. 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு வரார். அப்போ உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம் என்பது நிச்சயமான, அதில் மாற்றமே இல்லை. அடுத்த பயிற்சி 8/10/2025 குட்டி பயிற்சியாக, குபேர பயிற்சியாக, குட்டியா வந்தாலும் குபேரன் ஆக்கக்கூடிய குட்டி தெரிகின்ற யோகத்தை கொடுக்க போறார். 3.5 மாசம் தான் இருப்பார். குட்டி பயிற்சி தான், ஆனால் கோடிக்கணக்கில் கொட்டி கொடுத்துருவார், லட்சக்கணக்கில் கொட்டி கொடுத்துருவார். ஒரு குடும்பத்தை வாழ வச்சிருவார். கஷ்டப்பட்ட குடும்பத்தில் முன்னுக்கு கொண்டு வந்துடுவார். ஆக மீனராசி பட்ட கஷ்டமெல்லாம் தீரப்போகுது. அது முக்கியமாக மீனராசி பிள்ளைங்க பெரிய பதவியில் உட்காந்து தாய் தப்பனரை சந்தோஷப்படுத்திடுவாங்க. பெரிய பதவியில் உட்காந்துருவாங்க. பெரிய பதவியில் உட்காந்து ரொம்ப சந்தோஷம். ஏதோ யார் செஞ்ச புண்ணியமோ என் பையன் நல்ல உத்தியோகத்தில் இருக்கான், யார் செஞ்ச புண்ணியமோ நல்ல இடத்துல என் பிள்ளை கல்யாணம் முடிஞ்சிருக்கு, யார் செஞ்ச புண்ணியமோ என் பிள்ளைக்கு குழந்தையே இல்லாமல் இருந்துச்சு, 10 வருஷம் குழந்தை இல்லை, இப்போ குழந்தை பத்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகத்தை எல்லாம் அந்த 3 மாசம் அதிரடி யோகமாக ஏற்பட்டு போகும். இந்த அதிச்சார குரு பயிற்சி, அதிரடி அதிர்ச்சார குரு பயிற்சி 8/10/2025 இது ரொம்ப அற்புதமான அமைப்பு. 5ஆம் இடம் இல்லையா, அதிர்ஷ்டஸ்தானம். மீனராசிக்கு 5ஆம் இடம் திரிகோணம், அதிர்ஷ்டம். அதுவும் குருபவன் அவருடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார். புனர்பூச நட்சத்திரம். இந்த 3.5 மாசமே புனர்பூசத்தில் தான் இருப்பார். புனர்பூச நட்சத்திரத்தில் இருப்பார். அவர் சொந்த நட்சத்திரம், ஸ்தான வலிமை, நட்சத்திர வலிமை அற்புதமாக அமைஞ்சிருக்கு. சரி, அடுத்ததாக அடுத்த பயிற்சி 10/10/2025. முதல்ல 1ஆம் தேதி ஒரு பயிற்சி, 8ஆம் தேதி குரு பயிற்சி, இப்போ 10ஆம் தேதி ஒரு பயிற்சி. 10/10/2025. இதில் சுக்கிரன் மீனராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி இருக்கிறார். 7ஆம் இடத்துல வந்தால் நீசம். அந்த இடத்துல கண்ணியில் நீசம். ஐயோ நீசம் இல்லைங்க, ஏன் கவலைப்படுறீங்க? பரிவர்த்தனை யோகமாக மாறுதில்ல. அதாவது ஏற்கனவே கன்னி ராசியில் இருந்த புதன் துலா ராசிக்கு அந்த சுக்கிரன் வீட்டுக்கு போயிட்டார். இப்போ சுக்கிரன் கன்னி வீட்டுக்கு வந்துடுறார். சிம்மத்திலேருந்து கன்னி வீட்டுக்கு வந்துடுறார் 10ஆம் தேதி 10/10/2025. அப்போ
சுக்கிரன் வீட்டில் புதன் போயிடுறாரு, புதன் வீட்டில் சுக்கிரன் வந்துடுறாரு, துளாராசியில் புதன் போயிட்டார் துளாராசிக்கு. அப்போ துளாராசிக்கு அதிபதி சுக்கிரன் என்ன பண்ணுறாரு? இப்போ கன்னிக்கு வந்துடுறாரு. நீசம், இது நீசம் வந்து உச்ச பலனை கொடுத்துரும் பரிவர்த்தனை யோகம் என்பதா. இந்த பரிவர்த்தனை யோகம் அப்படியே வந்து உங்களுக்கு உச்ச பலனை செஞ்சு நல்ல திருமண வாழ்க்கை, நல்ல திருமண வாழ்க்கை, வெளிநாட்டு உத்தியோகம், நல்ல பதவி, நல்ல வேலை வாய்ப்பு, முன்னேற்றங்கள். புரிஞ்சுட்டீங்களா? ஏன்னா இப்போ 4-7க்குரியவரும் 4-7க்குரிய புதனும் 3-8க்குரிய சுக்கிரன் தான் பரிவர்த்தனை ஆகிறாங்க. புரிஞ்சுட்டீங்களா? ஆக பெயர் புகழ், அடுத்து 8ஆம் இடம் மாங்கல்ய ஸ்தானம். அப்போ நல்ல திருமண வாழ்க்கை, மாங்கல்ய பலம், திருமண வாழ்க்கை. 3-8க்குரிய பயணம், டிரான்ஸ்ஃபர். 3ஆம் இடம் டிரான்ஸ்ஃபர், புகழ், பெயர் புகழ். புரிஞ்சுட்டீங்களா? இதெல்லாம் ஏற்படும். இடமாற்ற, முன்னேற்றம், நல்ல திருமண வாழ்க்கை, இதெல்லாம் சிறப்பாக அமையும். சரி, அடுத்ததாக அடுத்த பயிற்சி செவ்வாய். அதாவது 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்து உங்களுக்கு பாக்கியஸ்தானத்துக்கு போகிறார். எப்படிப்பட்ட யோக அமைப்பு பாருங்க. அதாவது ஒரு ஜாதகத்தில் கேந்திர வலிமையை விட திரிகோண வலிமை, அதாவது 3 திரிகோணம், அதில் ஒன்று 1ஆம் இடம் ராசி, அடுத்து 5ஆம் இடம் ஒரு திரிகோணம், 9ஆம் இடம், அதுக்கத்தான் திரிகோணம். 3 திரிகோணம்ன்றா திரிகோணம் சொல்லப்படாது. இந்த 3 திரிகோணம் தான் திரிகோணம்ன்ற. திரினா நம்பர் என்ன, நீங்களே ஆங்கிலத்தில் திரினா நம்பர் 3 திரிகோணம். பாருங்க, ஆங்கில வார்த்தையும் பாருங்க அதில் அமைஞ்சு போகுது. ஆக முதல் திரிகோணம் ராசி, 2வது திரிகோணம் 5ஆம் இடம், 3வது திரிகோணம் 9ஆம் இடம். ஆக இந்த 3வது திரிகோணத்தில் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் மிகப்பெரிய பதவி யோகம், ஆணையிடும் அதிகாரம், பதவி யோகம், சொத்து யோகம், பிள்ளையுடைய பெரிய முன்னேற்றம். அதாவது உங்களுக்கு 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம், 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். ஆக பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிச்ச குழந்தை இல்லைன்னா அந்த குழந்தை கிடைக்கும். பிள்ளைகளுக்கு சொத்து வரணும், சொத்து கிடைக்கும். புரிஞ்சுங்களா? 5ஆம் இடத்திற்கு 5ஆம் இடம். ஆக வம்ச விருத்தி அடையக்கூடியது, பூரிய சொத்துக்கள் கிடைக்கக்கூடியது, இப்படிப்பட்ட யோகங்கள். அதாவது மீனராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு, முன்னேற்றங்கள், மீனராசிக்காரர்கள் பிள்ளைகளுக்கு மிகப்பெரிய பதவி யோகம், அவங்களுடைய பேரம்பேத்தி எல்லாம், அதாவது குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம், பூரிய சொத்து இல்லாதவங்களுக்கு பூரிய சொத்து, நல்ல பதவி யோகம், இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பு. அப்போ 4 பெயர்ச்சிகளும் 4 விதமான அற்புதமான அதிரடி அதிர்ஷ்ட யோகங்களை வழங்கப் போகின்றது. ஆதாரப்பூர்வ விளக்குத்தன்னு உங்களுக்கு தந்தாச்சு. இது வந்து பொது பலன். மீனராசினியர்களே, 180% அப்படியே நடக்கும். ஒரு 20% யாரு உங்க ஜாதகத்தில், தனிப்பட்ட ஜாதகத்தில் மோசமான தசாபுத்தி, பாவ கிரகங்கள் தசாபுத்திகள் நடந்தா நான் சொல்லக்கூடிய பலன்கள் தடைப்படும். புரிஞ்சுட்டீங்களா? ஆக எந்த பிரம்மன் நம்மை படைத்திருக்கிறாரோ அந்த பிரம்மனால் உங்கள் தலையெழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. கல்யாணம் முடியல, குழந்தை இல்லை, ரொம்ப நாள் கல்யாணம் முடியலைங்க, ரொம்ப நாள் குழந்தை இல்லைங்க, கல்யாணம் முடிஞ்சு கணவன் மணிக்கு ஒரே குடும்பத்தை ஒரே பிரச்சனை, நிம்மதி போச்சு, நிம்மதியே இல்லை. தொழில் ஏண்டா வச்சோம், ஏன் இந்த சொந்த தொழில் பண்ணோம்னு உங்களுக்கு ரொம்ப நஷ்டத்துக்கு மேல் நஷ்டம். ஏண்டா தொழில் நடத்துகிறோன்னு இருக்கு. அந்த அன்னைக்கு தொழிலை பார்த்து வீட்டுக்கு வரதுல பெரிய படம் இருக்கு. சொந்த தொழில் ரொம்ப மோசமாக போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இப்படிப்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளோடு இருப்பவர்களுக்கு பிரம்மன் அதுக்கு ஒரு நிவர்த்திக்கான காலத்தை வச்சிருப்பார். பிரம்மன் தான் உங்க படைச்சிருக்காரு உங்களை, அதே பிரம்மன் தான் அதுக்கு ஒரு நிவர்த்திக்கான கால ஒரு விதி எழுதியிருக்கார், தலையெழுத்து எழுதியிருக்கார். அது எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே நம்பர் இருக்கு, நோட் பண்ணிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்கள் வாழ்க்கையில் நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம். நல்ல எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். சரிங்களா? ஆக மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது 18 சித்தர்கள் முனிவர்கள் உருவாக்கிய சித்தர் வாக்கு ஜோதிடர் பாலச்சித்தர். நன்றி, வணக்கம்.